Hi friends, welcome to Lean Factory. நான் உங்க அனந்த், லீன் மேனுஃபேக்சரிங் கன்சல்டன்ட். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஒரு ரப்பர் இண்டஸ்ட்ரியில் என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்குது, அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு குவிக்காக ஒரு மேலோட்டமாக நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலாக ரப்பர் இண்டஸ்ட்ரினா ரெண்டு வகையை நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டயர்ஸ் ரிலேட்டட், ரைட், ஆட்டோமொபைல் டயர்ஸ் ரிலேட்டடான இண்டஸ்ட்ரி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதர் ப்ராடக்ட்ஸ், ஃபுட்வேரு, அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து டியூப்ஸு, பேட்சஸ்ஸு, இந்த மாதிரி இந்த பெல்லோஸ்ன்னு சொல்லுவோம், க்ளவுஸ் சொல்லுவோம், நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது அதர் தேன் டயர்ஸ். ஸோ டயர்ஸ் ஒரு மேஜர் கேட்டகரி, அதர் ப்ராடக்ட்ஸ் ஒரு மேஜர் கேட்டகரின்னு வச்சுக்கோமே. ஸோ அந்த மாதிரி நம்ம பிரிக்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த அதர் ப்ராடக்ட்ஸ்ன்ற கேட்டகரி. ஜென்ரலாக ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரியிலலாம் வந்து இந்த மாதிரியான ப்ராசஸ் நிறைய இருக்கும். ஸோ என்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரப்பரில் வந்துட்டு நேச்சுரல் ரப்பர் இருக்குது, சிந்தட்டிக் ரப்பர்னு சொல்லுவாங்க, ஆர்டிஃபிஷியல் ரப்பரும் இருக்கும். இதை நம்ம மிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை மிக்ஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் இது கூட நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவாங்க ஃபார் இதை ப்ராப்பராக மிக்ஸ் ஆகிறதுக்கு, அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு தேவையான ஸ்ட்ரென்த் வர்றதுக்காக, அந்த பர்டிகுலர் எலாஸ்டிசிட்டி வர்றதுக்காகலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த ரப்பரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீடிங் ஆக்டிவிட்டிம்பாங்க. நீடர்னு ஒரு மிஷின்ஸ் இருக்கும். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம எல்லா கெமிக்கல்ஸும் போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரின்னு வச்சுங்களேன், அது மாதிரி இருக்கும், பெரிய மிஷினாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோலிங் மில்லும்பாங்க. அந்த ப்ராடக்ட் எடுத்து ரோலிங் மில்லில் பண்ணி, மில்லில் என்ன ஆகும்னா ரெண்டு ரோலுக்கு நடுவில் அந்த மிக்சிங் உள்ளே போகும்போது அது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகும், நல்லா ஃப்ளாட்டாக ஷீட் மாதிரி வர ஆரம்பிக்கும், ரைட்டுங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, டிபெண்டிங் ஆன் த அப்ளிகேஷன், கேலண்டரிங்னு ஒரு ஆப்ரேஷன் இருக்குது. கேலண்டரிங்கில் என்ன பண்ணுவாங்க, நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு ஷீட் ஃபார்மில் கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. கண்டினியூஸாக வெளியே வரும், ஷீட் ஃபார்மில் கொண்டு வரலாம். 2-3 லேயர்ஸ், ரைட். நீங்கள் ஃபுட்வேரில் செப்பல்லாம் பார்த்துருப்பீங்க, கீழே ஒரு லேயரில் ஒரு கலர் இருக்கும், நடுவில் ஒரு சின்ன ஒயிட் கலரில் ஒரு லேயர் இருக்கும், அதுக்கு மேலே இன்னொரு கலரில் இருக்கும், கரெக்டுங்களா? ஃபுட்வேரில் பார்த்துருப்பீங்க, ஹவாய் செப்பலில், ரப்பர் செப்பல். ஸோ அந்த மாதிரியான மல்டிபிள் லேயர்ஸ்லாம் பண்ணணும்னா கேலண்டரிங்னு ஒரு ஆக்டிவிட்டியில் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ப்ராப்பராக ஒரு ஷீட்டு கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ப்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ரெஸ்ஸில் தான் என்ன ஆகுதுன்னா வல்கனைசிங் ஆகுது. வல்கனைசிங்னா என்னென்னா, அந்த ரப்பர் வந்து சாலிடிஃபை ஆகி கட்டியாகி எந்த அப்ளிகேஷனோ அதுக்கு தேவையான அந்த தரத்துக்கு, அந்த உறுதித்தன்மை, எலாஸ்டிசிட்டிக்கு வருது. ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ இதில் இந்த ப்ரிப்பரேஷன் ஆக்டிவிட்டின்னு நான் சொல்கிறது வந்து இந்த மிக்சிங், நீடிங், மில்லு, கேலண்டரிங், இதெல்லாமே ப்ரிப்பரேட்டரி ஆக்டிவிட்டின்னு வச்சுக்கலாம். கடைசியில் உள்ள அந்த ப்ரெஸ்ஸுங்கிறது இந்த வல்கனைசிங் ஆக்டிவிட்டி. அதில் தான் நமக்கு ஆக்சுவலாக ப்ராடக்ட் என்ன அது கட்டியாகி இருக்குது ரப்பருங்கிறது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 2 விதமான ப்ராசஸும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு ரப்பர் இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த ரப்பர் இண்டஸ்ட்ரியில் என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இந்த மிஷினரி ரிலேட்டடான விஷயங்கள் நிறைய ப்ராப்ளம் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீடிங்கு, ரோலிங் மில்லு, அப்புறம் இந்த கேலண்டரிங் மிஷின்ஸு, இந்த ப்ரெஸ்ஸு, அந்த வல்கனைசிங் பண்ணுற ப்ரெஸ்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ புது டெக்னாலஜிலாம் கிடையாது, ரொம்ப நாளாகவே இந்த ரப்பர் டெக்னாலஜிலாம் இருக்குது. ஸோ வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் நாங்கள் பார்த்ததெல்லாம் எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் ஓல்டு மிஷின்ஸாக இருக்கும். ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மிஷின்ஸை வச்சு ரன் பண்ணுவாங்க. அண்டு மக்கள் வந்துட்டு அந்த மிஷின்ஸை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஸோ டெய்லி க்ளீன் பண்ண மாட்டாங்க, வைப்ரேஷன் ஆகும், நாய்ஸ் நிறைய இருக்கும், அப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் லீக்கேஜ், ஸ்டீம் லீக்கேஜ் ஆக போகும், ரைட், அந்த கெமிக்கல் ஸ்பில்லேஜ் ஆக கிடக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இந்த மிஷின் மெயின்டெனன்ஸ் ரிலேட்டடாக இஷ்யூஸ் இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா அடிக்கடி மிஷின்ஸ் பிரேக் டவுன் ஆகும். ஸோ ஃப்ரீக்வெண்ட் மிஷின் பிரேக் டவுன் இஸ் அ பிக் சேலஞ்ச் இன் ரப்பர் இண்டஸ்ட்ரி. ஒன்று. செகண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம சேஞ்ச் ஓவர் டைம்னு சொல்லுவாங்க, ஒரு ப்ராசஸ்லேருந்து அடுத்த மாடலுக்கு மாற்றுறது. ஸோ அது வந்துட்டு சம் கம்பெனிஸில் அது சேஞ்ச் ஓவர் பெரிய இஷ்யூஸ் இருக்காது, ஏன்னா அது ஒரு ஷீட் ஃபார்மில் தான் எடுத்து போடுவாங்க, மாற்றிடுவாங்க. பட் சம் இண்டஸ்ட்ரீஸில் அந்த செட்டிங், டை, மோல்டெல்லாம் மாற்றுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். ஸோ இந்த சேஞ்ச் ஓவர் டைம் கேன் பி அன் இஷ்யூ இன் சம் கம்பெனிஸ். ஸோ இது ரெண்டும் வந்து மேஜரான இஷ்யூவாக இருக்கும் ஒரு ரப்பர் இண்டஸ்ட்ரியில், ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பார்ட்டில். இதை தவிர பார்த்தீங்கன்னா, நம்ம 5Sன்னு சொல்லுவோம். ஓவராலாக ஃபேக்ட்ரி க்ளீனாக இருக்கா இல்லையா அப்படின்லாம் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா 5Sன்னு ஒரு விஷயம் பார்ப்போம். ஓவரால் கிளென்லினஸ்ஸு, திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்களா இல்லையா அப்படின்லாம். இந்த 5Sங்கிறது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும் ரப்பர் இண்டஸ்ட்ரியில். ஏன்னா நிறைய கம்பெனியில், இந்த மீடியம் சைஸ் கம்பெனி நான் சொல்கிறேன், நிறைய கெமிக்கல்ஸ்லாம் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணுற இடம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கெமிக்கல் ஸ்பில்லேஜஸ் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கொட்டி கிடக்கும் மெட்டீரியல்ஸு, இந்த கெமிக்கல் ஸ்பில்லாக இருக்கும். எல்லா இடமுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டல்லாக நிறைய இந்த ஸ்பில்லேஜஸ்னால புவராக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இந்த 5Sங்கிற விஷயம் ரொம்ப கொஞ்சம் மோசமாக இருக்கும் நிறைய ரப்பர் இண்டஸ்ட்ரீஸில். ஸோ இது ஒரு சேலஞ்ச். ஸோ இந்த 2 தான் மேஜர் சேலஞ்சஸாக நாங்கள் லீன் பார்வையில் பார்க்குறது. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 2 விதமான விஷயம் பார்க்கலாம். ஒன்று மிஷின் ரிலேட்டட், அதாவது பிரேக் டவுன்ஸு நிறைய இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஓவர் டைம் சில இண்டஸ்ட்ரீஸில் நிறைய இருக்கலாம், சில இண்டஸ்ட்ரீஸில் அந்த சேஞ்ச் ஓவர் டைம் ப்ராப்ளம் இல்லாமலும் இருக்கலாம். அதை தவிர பார்த்தீங்கன்னா புவர் 5S,
அந்த நிறைய நம்ம ரப்பர் இண்டஸ்ட்ரீஸில் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து லீன் பார்வையில் நம்ம பார்க்கும்போது உள்ள சேலஞ்சஸ். இது தவிர மற்ற இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் லைக் குவாலிட்டி, தரம் கரெக்டாக இல்லாமல் இருக்கிறது, ஆன் டைம் டெலிவரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான அப்புறம் ஸ்டாக்கு இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டு, இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் எல்லா கம்பெனிலையும் இருக்கிறது தான். அது இருக்கும் கண்டிப்பாக. நம்ம இந்த இதில் பேசுனது வந்துட்டு இந்த ப்ரொடக்டிவிட்டி ரிலேட்டடாக, லீன் ரிலேட்டடாக நம்ம பேசியிருக்கோம். ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்டெனன்ஸுக்கு வந்து நம்ம புவராக இருந்ததுன்னா என்ன லீன் டூல் யூஸ் பண்ணுவோம்? டிபிஎம்னு ஒரு டூல் யூஸ் பண்ணுவோம், டோட்டல் ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸ். அதில் என்ன பண்ணுவோம்னா, ஆப்ரேட்டர்ஸே வந்து அவங்களோட மிஷின்ஸ் எல்லாம் டேக் கேர் பண்ணிக்கணும், டெய்லி வந்து அவங்களே க்ளீன் பண்ணணும். அட்டானமஸ் மெயின்டெனன்ஸ், அதாவது ஆப்ரேட்டர்ஸே அவங்களோட மிஷின்ஸை டெய்லி க்ளீன் பண்ணணும், பேசிக் மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணிக்குவாங்க. ஒன்லி அவங்களால பண்ண முடியாததான் நம்ம மெயின்டெனன்ஸ் டீம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி பார்த்தோம். அது மாதிரி ஆயில் லீக்கேஜஸ், ஏர் லீக்கேஜஸ், வைப்ரேஷன், நாய்ஸ் இதெல்லாம் குறைக்கிற மாதிரி இந்த மிஷினை நல்லபடியாக பக்காவாக யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிடுவாங்க. அதுதான் டிபிஎம்ன்ற ஒரு விஷயம். 5S இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் கண்டிப்பாக. 5S பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த 5 ஸ்டெப்பு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஷாப் ஃப்ளோரை க்ளீனாக வைக்கிறது. ஸோ அது ஒன்று பண்ணுவோம். SMED, அதாவது சேஞ்ச் ஓவர் ப்ராப்ளம் இருக்கிறது. இப்போ மோல்டு, டை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா, சேஞ்ச் ஓவர் பிரச்சனை இருந்ததுன்னா அதை வந்து நம்ம குயிக் சேஞ்ச் ஓவர் SMEDங்கிற ஒரு மெத்தட் மூலமாக சேஞ்ச் ஓவர் டைமை குறைக்கலாம். ஸோ இந்த மாதிரியான லீன் டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ரொடக்டிவிட்டியை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் ரப்பர் இண்டஸ்ட்ரியில். ஸோ இதுதான் வந்து நாங்கள் இந்த பர்டிகுலர் வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் எப்போ புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோ வந்து நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ, பை.